அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி, தமிழுக்கு வைகாசி மாதம் 22ஆம் தேதி, வியாழக்கிழமை, தசமி திதி, அஸ்த நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் கும்பராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலையில் 6லிருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10லிருந்து 11:30, 12லிருந்து 1:30. நீங்கள் அணிய வேண்டிய உடைய நிறம், அதாவது போடக்கூடிய சட்டினோட கலர், அதிர்ஷ்ட கலர் மஞ்சள், கோல்டு கலரு, பிஸ்கட் கலர், அந்த மாதிரி. தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன். நீங்கள் சாப்பிடக்கூடியது கர்ட் ரைஸ், தயிர் சாதம், மிகவும் நல்லது. நண்பர்களே, இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர் வீடு, நிலம், வாகன வகைகளில் யோகம் இல்லாதவராக இருப்பார். புத்திர புத்திரிகளின் முன்னேற்றத்திற்காக அதிக முயற்சி செய்பவராக இருப்பார். அங்க லட்சணம் குறைந்த மாதை மணப்பவராகவும், தாம்பத்திய வாழ்வில் சிக்கல் கொண்டவராகவும், நண்பர்களால் நலம் அடையாதவராகவும், நண்பர்கள் சப்போர்ட் பெரிய அளவில் இருப்பார். அதே மாதிரி எப்படின்னா, மாதாவோடு சுமூக உறவு இல்லாதவராக இருப்பார். அம்மாவோட அடிக்கடி பிரச்சனை பண்ணுறவராக இருப்பார். பூர்வீக ஆதாயம் பெறாதவராகவும் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு அந்த சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எல்லாமே பிரச்சனையாகத்தான் தெரிகிறது. நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு புது நண்பர்கள் வாய்க்கின்றனர். டிவி, சினிமா, கிரிக்கெட் பார்க்குறது, ஸ்போர்ட்ஸு, ஃபுட்பால் பார்க்குறது முதலியவற்றினால் முதலியவற்றை பார்ப்பதில் ஈடுபாடு உடையவராகவும், விருப்பமான உணவு கிடைக்கிறது என்று ஆர்டர் செய்து சாப்பிடுபவராகவும், இன்றைக்கி அந்த மன நிகழ்ச்சிக்கான மன நிறைவுக்கான, மன மகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளே நடைபெறுகிறது. ஸோ இன்றைய பொழுது மகிழ்ச்சியாகவே கழிகிறது. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமே நடக்கிறது. அடுத்து ரிஷபராசி. தேவையில்லாமல் மனம் சற்று குழப்பமாக இருக்கிறது. பொருள் நஷ்டம், வீண் செலவுகள் ஆகியவை ஏற்படக்கூடும். அதை தவிர்க்க முடியவில்லை. ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகிறது. உங்களது மனதிற்கு பிடித்தமானவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகின்றது. அடுத்து மிதுன ராசி. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் புலப்படுகின்றன. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்றது. மனை, பயிர், நிலம் முதலியவை வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் கிடைக்கின்றது. வழக்குகளில் ஒரு திருப்பம் ஏற்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. பொருள் வரவு நன்றாக இருக்கிறது. ஆடை அணிகலன்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் சுவையான விருந்து கிட்டுகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. பிரயாணத்தின் மூலம் மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷனில், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபமே கிடைக்கிறது. அடுத்து சிம்மராசி. குடும்பத்தில் பல நல்ல காரியங்கள் நடக்கின்றன. வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, கௌரவம், புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகிறது. ஆனால் பண விரயமும் ஏற்படும். அந்த ஒரு கெத்துக்காக, அந்த கௌரவத்திற்காக நீங்கள் அநியாயமாக அதிகம் செலவு செய்கிறீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. சுபகாரிய செலவுகள் உண்டாகின்றன. மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள்.
அடுத்து கன்னிராசி. ஏதாவது சில்லறை தொந்தரவு வந்து கொண்டே இருக்கிறது. கண், காது இவற்றில் ஏதாவது பிரச்சனை ஏற்படக்கூடும். வீண் சச்சரவு கூட உண்டாகும். நண்பர்கள், உறவினர் ஆதரவாக இருக்கின்றார்கள். தாய் அல்லது தூரத்து சொந்த வழியில் சொத்து அல்லது பணம் வந்து சேரக்கூடும். அடுத்து துளாராசி. பணத்தட்டுப்பாடும் பண இழப்பும் உண்டாகிறது. தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் சிறியவருடன் கூட பணிந்து போக வேண்டியது மனதில் ஒரு விரக்தியை தருகின்றது. அதாவது மாதிரி நண்பர்கள், உறவினர்கள் உதவியாக ஆதரவாகவும் இருக்கின்றார்கள். கணவன் மனைவி உறவு உற்சாகமாக இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. பணவரவு, நண்பர்கள் உதவி, பெரியோர் மேலதிகாரிகள் ஆதரவு ஆகியவை கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகிறது. வெளியூர் பிரயாணங்களும் அதன் மூலம் சில நல்ல பலன்களும் கிடைக்கும். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. நண்பர்களிடம் எதிர்பாராத விதத்தில் உதவி கிடைக்கிறது. மகிழ்ச்சியாக பொழுது போகின்றது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் வருகின்றது. பெரியோர்கள், மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கிறது. அடுத்து மகர ராசி. விரோதிகளால் தீமை ஏற்படுகின்றது. பொருள் இழப்பு கூட உண்டாகக்கூடும். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வருகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டாகிறது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர் உண்டாகக்கூடும். அடுத்து கும்பராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. உடல்நலம் பாதிக்கப்படக்கூடும். வீணாக கெட்ட பெயர் உண்டாகும். பொருள் நஷ்டம், மனைவி மக்களுடன் சச்சரவு உண்டாகலாம். இன்றைக்கி எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி. பொருள் சேர்க்கை ஏற்படுகின்றது. மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகின்றது. பெரியோருடன் சந்திப்பும் அவர்களின் பாராட்டையும் அல்லது அவரது நன்மதிப்பையும் பெறுவீர்கள். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல லாபம் உண்டாகின்றது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. வழக்குகளில் நல்ல முடிவு ஏற்படுகிறது. பெண்களால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை